அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம 2022, 2021க்கான கேள்விகள பார்த்தோம். இப்ப 2019. ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் தான் வந்து கொஞ்சம் பேட்டர்ன மாத்தினாங்க. கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ மாத்தினாங்க அப்டின்ட்டு சொன்னாங்க. ஸோ இந்த 3 ஆண்டுகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட 2022, 21லயும் கிட்டத்தட்ட 20 கேள்வி கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இதுலயும் ஒரு 20 கேள்வி. இத தவிர நான் சொன்ன மாரி சில தமிழ்நாடு சார்ந்த யூ நோ தமிழ்நாட்டுல ராஜாஜி என்ன பண்ணாரு? இல்லன்னா பெரியார் என்ன பண்ணாரு? இல்லன்னா வந்து முத்துலட்சுமி அவங்க டாக்டர் முத்துலட்சுமி ஃபர்ஸ்ட் டாக்டர் அவங்க சம்பந்தமான சில விஷயங்கள், இல்லைன்னா வந்து மெட்ராஸ் மாகா ப்ராவின்ஸ்ல மெட்ராஸ் பிரசிடென்சில ஜனதா பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் அதெல்லாம் தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள். ஸோ அது வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா படிப்பீங்க உங்களுடைய தமிழக வரலாறு அந்த புத்தகத்துல இருந்த. ஸோ அந்த கேள்விகள்லாம் நான் இதுல டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா என்னோட புத்தகம் வந்து கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு அண்ட் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் மெயின், ரைட்? இந்த மாதிரி கூட ஒரு 5-6 கேள்விகள் வருஷம் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்படுது. அதற்கு நீங்க தமிழக வரலாறு படிக்கும்போது அதை நீங்க கவர் பண்ண போறீங்க. பட் கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ் சம்பந்தமான கேள்விகளை நான் டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட புத்தகத்துல எப்படி ரெஃபரன்ஸ் ஈஸியா இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஸோ தட் நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமா இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி எப்படி இந்த கொஸ்டின்ஸை ஹேண்டில் பண்றது, எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்றது பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. நான் சொன்ன மாதிரி இதுல கண்டிப்பா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் கரெக்டா பண்ணிடணும். அப்படி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 35ல இருந்து 40 மார்க். நான் சொன்ன கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட 200 மார்க்னு வச்சுக்கோங்க. 200 மார்க் மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா த்ரூ, ரைட்? அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியா இருந்தாலும் 200க்கு மேல எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க த்ரூ, ரைட்? இடஒதுக்கீடு இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மார்க் குறையும். அது ஒரு தனி விஷயம். அது உங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு, அதை நீங்க எடுத்துக்கோங்க. பட் ஆனா 200 மார்க் எடுத்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இல்லைங்களா? அந்த 200 எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 35ல இருந்து 40 மதிப்பெண்கள் நீங்க வெறும் பாலிட்டில இருந்து ஸ்கோர் பண்ணலாம். அதனால தான் நான் வந்து இதை வந்து இவ்வளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், இவ்வளோ டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்றேன். தயவு செய்து இதை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் இட். ஸோ இப்போ 2019க்கான கேள்விகளை குயிக்காக நம்ம கிட்டத்தட்ட 20 கேள்விகள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக வந்தது. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். Which of the following statements about first amendment, முதலாவது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதுல எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் enacted in 1952. அதுவே தவறுங்க. 1951ல நடந்தது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். சம்பக்கம் துரைராஜன் அப்படின்ற ஒரு வழக்குனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்சஸ் டிபிஎஸ்பி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதனால வந்த முதல் சட்ட திருத்தம் 1951ல வந்தது. அதுல தான் வந்து ஆர்டிகல் 31A ஆட் பண்ணாங்க, 31B ஆட் பண்ணாங்க, 9வது அட்டவணை 9th ஷெட்யூல் ஆட் பண்ணாங்க, ஆர்டிகல் 15(4) பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு, இதெல்லாம் வந்தது 1951ல. அது ஒரே the first amendment was enacted before the first general election. ஏன்னா 52 தான் தேர்தல் நடந்தது. அது சரியான விஷயம். It was enacted by provincial parliament, provisional parliament. ஏன்னா அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியே வந்து ப்ரொவிஷனல் பார்லிமெண்டா கண்டினியூ ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வந்து லோக்சபா, ராஜ்யசபாலாம் கான்ஸ்டிடியூட் ஆகிற வரைக்கும். ஆனால் அகைன் எலிமினேஷன் டெக்னிக் பாருங்க. இது எல்லாமே என்னோட புத்தகத்தில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஸ் கேரிட் அவுட் இன் 1951. Constituent Assembly performed functions of provisional parliament is first general election. அதுவும் என்னோட புத்தகத்துல இருக்கு. இங்க ரெட் கலர்ல இருக்கு பாருங்க. இது ரெட் கலர்ல இருக்கு, புத்தகத்துல பிளாக் கலர்ல தான் இருக்கும். First amendment was carried out in 1951. அதுவும் என்னோட புத்தகத்துல இருக்கு. ஸோ இதன் மூலமா நீங்க ஆன்சரை கிளீனா ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் அகெயின் அந்த 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் தப்புன்னா ஏ தப்பு, சி தப்பு, டி தப்பு. ஏன்னா இது மூணுத்துலையுமே ஒன் ஒரு ஆப்ஷனா இருக்கு. அது தவறுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப கரெக்ட் ஆன்சர் பை எலிமினேஷனே வந்து பி தான். அஃப்கோர்ஸ் இப்பதான் வந்து 2021க்கு அப்புறம் ஆப்ஷன் ஈயும் கொண்டு வந்துட்டாங்க, விடை தெரியாது அப்படின்ட்டு. 2019ல அது கிடையாது. ஐ திங்க் 2020க்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன் விடை தெரியாதுன்ட்டு. ஸோ உங்களுக்கு நிஜமாவே தெரியலன்னா ஆப்ஷன் ஈயும் மார்க் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாததுனால தயவு செய்து எந்த கேள்விக்கும் விடை தெரியாதுன்ற சர்க்கிளை சுழிக்கவே சுழிக்காதீங்க.
உங்களுக்கு விடையே தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் கூட கடைசியில் லாஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு ஒரு ரேண்டமா ஒரு கெஸ் ABCDக்குள்ள பிரிச்சு போடுங்க. அதுல ஏதாவது கொஞ்சம் ரைட் ஆச்சுன்னா அந்த மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. யூபிஎஸ்சில நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ அதை பண்ணக்கூடாது. இப்போ டிஎன்பிஎஸ்சில நெகட்டிவ் மார்க் இல்லாததுனால யூ கேன் டேக் தட் சான்ஸ். எனிவேஸ், ஸோ இதுதான் அந்த கேள்வி. த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்ட் பை பார்லிமெண்ட், இது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல்ங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்னாலே கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இது இன்ஃபேக்ட் ஆடிட்டிங் ஜெனரல்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ரைட்? CAG exercises control over the audits. And இது வந்து தெளிவா என்னோட புத்தகத்துல duties and powers of the auditor control and auditor general, CAG shall perform such duties and exercise such powers in relation to the accounts of the union and the states, which is nothing but financial control. The controller and auditor general is appointed by the president of India under which article? Article 148. So இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னது. அதாவது என்னோட புத்தகத்துல தனியா மெக்ராஹில் எட்ஜ் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம்ல போனீங்கன்னா நாலேஜ் என்ரிச்மெண்ட் கண்டென்ட்ல ஆர்டிகல்ஸ் அட் அ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குரூப் 4 டிஸ்கஷன் அப்போ அந்த ஆர்டிகல்ஸ் அட் அ கிளான்ஸ் டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு காமிச்சேன். லைனா ஆர்டிகல் 1, ஆர்டிகல் 2, ஆர்டிகல் 3, கடைசி ஆர்டிகல் வரைக்கும் 450 ஆர்டிகலுக்கும் கடைசி ஆர்டிகல் நம்பர் 395. பட் ஏபிசிடின்ட்டு அடிஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஆர்டிகல் நம்பரும் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, பிரீஃபா அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ஏதாவது ரிமார்க்ஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். பட் ஆனால் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் சொன்ன மாதிரி என்னோட புத்தகத்தோட ஒரு சிறப்பம்சம் மற்ற புத்தகம் இப்போ மார்க்கெட்ல ரொம்ப பிரபலமா இருக்கிற புத்தகத்துல இல்லாதது என்னோட புத்தகத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி கிரே ஷேடட் ஏரியாஸ்ல போட்டிருப்பேன். நிமானிக்ஸ் இருக்கு, ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி கிரே ஷேட். அண்ட் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, அந்த ப்ரொவிஷனை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எய்தர் திஸ் ஆர்டிகல் நம்பர் ரெஃபர்ஸ் டு திஸ் அப்படின்ட்டு ஆரம்பிப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிராக்கெட்ல அதற்கான ஆர்டிகல் நம்பரை அது கூடவே கொடுத்துருவேன் எல்லா இடத்துலையும். சரி, மற்ற புத்தகத்துலாம் சில இடங்கள்ல அது இருக்கும், நிறைய இடங்கள்ல அது இருக்காது. ஆனா என்னோட புத்தகத்துல எல்லா ஆர்டிகல் நம்பர்ஸுமே அந்தந்த டிஸ்கஷன் கூடவே பிராக்கெட்ல இருக்குங்க, இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே இருக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, டிஎன்பிஎஸ்சில எஸ்பெஷலி, யூபிஎஸ்சில ஆர்டிகல் நம்பர் பேஸ்டு ப்ரிலிம்ஸ்ல கேள்வி கேட்கறது ரொம்ப அபூர்வம். மேபி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காக கேட்பாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 5 to 6 கேள்விகள், கிட்டத்தட்ட 10 மார்க்கான கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆர்டிகல் நம்பர் ஞாபகம் இருக்கணும். அந்த ஆர்டிகல் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க படிக்கும் பொழுதே ரிவைஸ் பண்ணீங்கன்னா அது சுலபமா இருக்குமா? ஸோ CAG is appointed by the president, அது ஆர்டிகல் 148 கீழே வருது அப்படின்றது இந்த கிரே ஷேடட் பாக்ஸ்லயே நீங்க CAG பத்தி படிக்கும் பொழுதே வந்துடும். அதுதான் இதற்கான பதில். ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Article 308 to 314 of the Constitution deal with regard to all India services. Guys, again, என்னோட புத்தகத்துல பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வாக்கியம் பாருங்க. Article 308 to 314 of Part 14 contain provisions regarding all India services. இதே தான் ஸ்டேட்மெண்ட்டா வந்திருக்குங்களா? Article 308 to 314 அந்த Part 14ன்றதுல deal with all India services. ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் நம்பர்ஸ் கூடவே படிக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பது சுலபம். ரைட்டுங்களா? ஆர்டிகல் 308 அப்ளைஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவறு. அது ஆர்டிகல் 370 அதை தான் அப்ரிகேட் பண்ணாங்க 2019. பார்லிமெண்ட் ஹஸ் எனாக்டட் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆக்ட் 1952 அப்படின்றதும் தவறு. அது 1951 பண்ணாங்க. ஆர்டிகல் 312 empowers the parliament to create new all India services. அதுவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, all India services can be created by parliament. ராஜ்யசபா பார்லிமெண்ட்டுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். 2/3 of members present and noting மூலமா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி பார்லிமெண்ட் ஆல் இண்டியா சர்வீஸை உருவாக்கலாம். அண்ட் அதுவும் கிரே ஷேடட்ல வித்தின் பிராக்கெட்ஸ் ஆர்டிகல் 312 கூடவே இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 312 empowers the parliament to create all India services. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 1 and 4 தான் கரெக்ட். 1 கரெக்ட்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பை எலிமினேஷன் 2 தப்பு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா பை எலிமினேஷனும் 1 and 4க்கு வரலாம்.
பட் எல்லாத்தையுமே எலிமினேஷன் மூலமாவே பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எலிமினேஷன் மூலமா நீங்க இன்னொரு வாட்டி ஊர்ஜிதப்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம எழுதுற ஆன்சர் கரெக்ட் தான் அப்படின்ட்டு கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு இல்லைன்னா ரீஎன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு எலிமினேஷன் சில சமயம் உதவும். அப்ப அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் எல்லா கேள்விகளுக்குமே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகம் நீங்க எந்த புத்தகம் படிச்சாலும் சரி, ஆனா அது தெளிவா சிம்பிளிஃபைட்ல நான் ரொம்ப சிம்பிளா புல்லட் பாயிண்ட் வைஸ் டேபிள்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸோட சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது ரொம்ப ஒரு மாதிரி வேகான சப்ஜெக்ட்னு நினைப்பாங்க. ஆனால் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். நிச்சயமாக முழு மதிப்பெண்ணும் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. அதுதான் அதோட இன்னும் சிறப்பம்சம். ரைட். ஆர்டிகல் டேஷ் வாஸ் இன்சர்டட் இன்டு த கான்ஸ்டிடியூஷன் அண்டர் த 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்துக்கு உண்டானது. 243 ஆர்டிகல் நம்பர் தாங்க. பஞ்சாயத் முனிசிபாலிட்டிஸ் எல்லாமே 243 ஆர்டிகல் நம்பர் தான். 243 to 243 ஓ பஞ்சாயத்ஸ், 243Pலேருந்து 243ZB ஏதோ வரைக்கும் வந்து முனிசிபாலிட்டிஸ். பார்ட் 911A சாரி பார்ட் 9Aல ரைட்டுங்களா? அதனால தெளிவாக நீங்கள் வந்து இது 243 அந்த நம்பர் நீங்கள் மறக்கவே முடியாது. 73rd அமெண்ட்மெண்ட்டு 243 ரைட்டுங்களா? ஸோ யோசிச்சுக்கோங்க. 73 243 அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 33ல முடியும். ஸோ 74th அமெண்ட்மெண்ட்டும் 243 தான் ரைட்டுங்களா? ஏன்னா 243ல தான் அந்த எல்லா ஆர்டிகல்ஸுமே ஆட் பண்ணாங்க ரைட்டுங்களா? Which one of the following statement is not true with regard to the powers of parliament? இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் டிஎன்பிஎஸ்சியில் விட்டுறாங்க. எவை சரியல்ல அப்படின்னா நாட் கரெக்ட் ஆர் நாட் ட்ரூ ரைட்டுங்களா? ஆனால் அந்த ட்ரூ இல்லைனா கரெக்டுன்ற வார்த்தை இங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதனாலும் அப்பப்போ தமிழில் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குழப்பம்லாம் வரும்போது தமிழில் கேள்வியை படிச்சுங்க ஒரு வாட்டி. ஆங்கிலத்தில் எழுதுறவங்களும் ஓகே எது சரியில்லைன்னா விச் இஸ் நாட் கரெக்ட் அதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இட் கெனாட் அபாலிஷ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மீதி எல்லாமே பண்ணலாம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் கிரியேட் பண்ணுறதோ அபாலிஷ் பண்ணுறதோ பார்லிமெண்ட் தான். இது வந்து 2020ல் வேறு விதமாக கேட்டிருந்தாங்க, 21ல் வேறு விதமாக கேட்டிருந்தாங்க. அந்த டேபிளை வச்சு நான் காமிச்சு நான் உங்களுக்கு அந்த டேபிளை, அதனால தான் நான் அந்த டேபிளை திருப்பி போடல. பவர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஒரு பவர். அதில் வந்து இட் கெனாட் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது கண்டிப்பாக நாட் ட்ரூ. அதனால அதுதான் பதில். பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 types ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எஸ், இட் கேன் ஆல்டர் பவுண்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட், இட் கேன் எஸ்டாப்ளிஷ் அ காமன் ஹைகோர்ட். மீதி மூன்றும் பார்லிமெண்ட் செய்யலாம், இதுவும் பார்லிமெண்ட் செய்யலாம். பார்லிமெண்ட் கேன் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஆனால் எது சரியல்லன்னு கேட்டதுனால அதற்கான விடை பி ரைட்டுங்களா? ஜல்லிக்கட்டு, த புல் டேமிங் ஸ்போர்ட். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு அஜிடேஷனுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்னு நினைக்கிறேன் இது ரைட்டுங்களா? அதனால தான் அந்த கேள்வி வந்து இதில் வந்திருக்கு. இது வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் ஆர்டிகல் 29 அண்ட் ஆர்டிகல் 30. ஸோ ஆர்டிகல் 29 தான் கல்ச்சுரல் ரைட்ஸ். நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரம், அதாவது நம்மளுடையனா ஒரு சிட்டிசனுக்கும் அவங்க கூட இருக்க அவங்க கிட்ட இருக்க யுனிக்கான சிறப்பு அம்சம் வாய்ந்த மொழியாக இருக்கலாம், ஸ்கிரிப்டாக இருக்கலாம், என்ன எழுத்து, அவருடைய கலாச்சாரம், இதையெல்லாம் பாதுகாப்பதற்கான அடிப்படை உரிமை கொடுப்பது தான் ஆர்டிகல் 29 ரைட்டுங்களா? ஸோ அதற்கான விடை ஆர்டிகல் 29. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டரில் க்ளீனாக கவர் ஆயிருக்கும் என்னோட சாப்டர் 14ல் என்னோட புத்தகத்தில். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. The constitution is a source of and not an exercise of legislative power. அதாவது அரசியலமைப்பு என்பது வந்து சட்டம் இயற்றுவதற்கு வழிவகுக்கும், இட்ஸ் a சோர்ஸ், அதற்கான வழிவகுக்கும் ஒரு டாக்குமெண்ட். அந்த சட்டம் இயற்றும் ஒரு இட்ஸ் நாட் அன் எக்ஸசைஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர். பாராளுமன்றம் கான்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணல, கான்ஸ்டிடியூஷனால பாராளுமன்றம் கிரியேட் ஆகி அதற்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் தானுங்க இல்லையா? கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தனியாக கிரியேட் பண்ணி இதற்காக, அண்ட் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி மூலமா இந்த அரசியலமைப்பு வந்து அடாப்ட் செய்யப்பட்டு அது வந்து இட்ஸ் a source of legislative power, it's a source of power. legislative power மாத்திரம் இல்லை, it's the source of executive power, it's the source of judicial power. Constitution provides who has the power to make what decisions. It's a source of power. First statement correct. Constitution springs from the belief in limited government.
அதுதாங்க ரொம்ப முக்கியம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட்ல. லிமிடெட் கவர்மெண்ட்னா என்ன? அரசாங்கம் என்ன செய்யலாம், செய்யக்கூடாதுன்றதுக்கு வரம்பு விதிப்பது தான் அரசியலமைப்பு. ஸோ இது 2மே கான்செப்சுவல் பாயிண்ட்ஸ். இது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்லலாம் வந்து சிம்பிளா விளக்கியிருப்பாங்க. அண்ட் என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்திலையும் salient features of the constitution அதுல it is important to understand 4 main functions performed by the constitution. It specifies who has the powers to make decisions in the society. So it's a source of power, source of legislative power, source of executive power, source of judicial power. So first statement correct. It sets limits on what the government can do. That is why constitutional government is also referred to as limited government. So constitution stems from the belief in a limited government. அதுவும் சரி. ஸோ இந்த மாதிரி கான்செப்சுவல் பாயிண்ட்ஸ் என்சிஆர்டியில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கோர்ஸ் டிஎன்பிஎஸ்சி என்சிஆர்டியை பேஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை, பட் இந்த மாதிரி கான்செப்சுவல் விஷயங்கள் எல்லாமும் என்னோட புத்தகத்தில் கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த சாப்டரை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்வியை பிழையே இல்லாமல் நிச்சயமாக போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். Which committee was appointed in 1986 to deal with revitalization of Panchayat Raj institutions? இது எல்எம் சிங்வி. 1986ல அமைக்கப்பட்டது எல்எம் சிங்வி. ரைட். இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சந்தானம் கமிட்டி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷனுக்கானது. அசோக் மேத்தா கமிட்டி 1977ல பண்ணது. ஜிவிகே ராவும் எல்எம் சிங்விக்கு முன்னால். எல்எம் சிங்வி கமிட்டி தான் 1986ல. அண்ட் அது வந்து அந்த ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட் அந்த தலைப்பு எந்த தலைப்போட எல்எம் சிங்வி கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்றது தெளிவாக என்னோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 340ல இருக்கு. ஸோ அதுதான் விடை. ரைட்டுங்களா? மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ இதில் வந்து சார் 2000 1991 இதுலலாம் எனக்கு நடந்ததெல்லாம் எனக்கு சரியா எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? சி அகெயின் இதுதான் வந்து யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற டெக்னிக்கே தான் வந்து டிஎன்பிஎஸ்சியும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்த உடனே எது உங்களுக்கு தெரியும், எது ரீசன்ட், அது உங்களால் மேட்ச் பண்ண முடியுதா அப்படின்றத உடனே பாருங்க. இந்த மாதிரி கேள்விகள் சில சமயம் வந்து அந்த மாதிரி மேட்சிங்ல 2 ஆப்ஷன் இருக்கலாம். அப்போ நீங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுத்து எப்படி நம்மளுக்கு தெரியுதா தெரியலையா இல்லைன்னா ஒரு கெஸ் எடுத்து நீங்க போடணும். ஆனா நிறைய கேள்விகள்ல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அது இன்ட்ரடியூஸ் பண்ணது 2017 ஜூலை 1 2017 அன்னைக்கு தான் சரக்கு மற்றும் சேவை வரி அமலுக்கு வந்தது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் 2017. சிக்கு மேட்ச் 4. சிக்கு மேட்ச் 4 எதுல இருக்கு? 7 மாத்திரம் தான் இருக்கு. அவ்வளவுதான். நீங்க மற்ற 3 பத்தி படிக்க வேணாம். புரியுதுங்களா? ஒருவேளை சிக்கு 4 மேட்ச் ஆகுது 2த்துல இருந்ததுன்னா மீதி 2 சாய்ஸை நீங்க இக்னோர் பண்ணிடலாம். இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது 2015ல வந்து நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி கொண்டு வந்தாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஒரு சான்ஸ், ஒரு கெஸ். பட் ஆனா நிறைய கேள்விகள்ல பாத்தீங்கன்னா நான் டிஎன்பிஎஸ்சில பார்த்திருக்கேன். யூபிஎஸ்சி மாதிரியே தான் ஆக்சுவலா யூபிஎஸ்சி டெஸ்ட் பண்ண டிஎன்பிஎஸ்சி முக்கியமா டெஸ்ட் பண்ண நினைக்கிறது என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் 2017ல வந்தது, ரீசெண்டா வந்தது. இந்த தேர்வுக்கு 2 ஆண்டுக்கு முன்னால் தான் வந்தது. அது ஒரு பெரிய மாற்றம் இந்தியால. அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி. அது தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க உங்களுக்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கோ தெரியல, அதை பத்தி கவலை எல்லாம் உங்களுக்கு விடை தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால எப்பயுமே ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங், ரைட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரீசெண்டா இல்லைன்னா கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்ச ஒரு மேட்ச் இருந்ததுன்னா அதை வச்சு ஆன்சரை பாருங்க. அது சப்போஸ் மாட்டிச்சுன்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு வரி, மார்க் தி ஆன்சர் அண்ட் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. புரியுதுங்களா? ஸோ இதற்கான விடை ஏ. ரைட். சீக்வன்ஸ் பிரியாம்பிள்ல இருக்கிற சீக்வன்ஸ் இது வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அது மறக்கக்கூடாது நீங்க. அதுதான் ஆப்ஷன் ஏ. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ரைட். மேட்ச் த ஃபாலோயிங். அகெயின் இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் இருக்கு. ஆனா வந்து இந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் நிமானிக் நான் வந்து உங்களுக்கு போன 2021க்கான ஒரு கேள்விக்கு அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம், டி ஃபார் டெரிட்டரி, இ ஃபார் இமாலிமெண்ட்ஸ், ஏ ஃபார்
அஃபர்மேஷன் அண்ட் ஓத், ஆர் ஃபார் ராஜ்யசபா, அந்த நிமானிக் என்னோட புத்தகத்தில் இருக்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதில் பஞ்சாயத்துன்றது 11வது அட்டவணை, முனிசிபாலிட்டின்றது 12வது அட்டவணை. அகைன் அதான் பிஎம் அதற்கு உண்டானது. ரைட். ஸோ 11th ஷெட்யூல் பஞ்சாயத்ஸ், பிக்கு 4 ஒரே ஆப்ஷனில் தான் இருக்கா? ஆன்சர் ஏ. சரி, மற்றதெல்லாமல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 12 ஷெட்யூலும் எது எதுக்குன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிச்சயமாக இல்லை நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. பட் குயிக்காக அதுக்கப்புறம் நீங்கள் குயிக்காக செக் பண்ணிடலாம் மற்றதெல்லாம் கரெக்டாக இல்லையான்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ன்றது யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், அதான் அந்த டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். 7th ஷெட்யூல் என்பது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ஃபெடரலிசம், எஃப். அண்ட் 8th ஷெட்யூல்ன்றது வந்து லாங்குவேஜஸ், டியர்ஸ் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜஸ், ஓ, அதுதான் அந்த நிமானிக்ல வருது. ரைட். ஸோ அதனால இது வந்து, ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சதுன்னா கூட அதை வச்சு நீங்கள் வந்து தெளிவாக ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் கான்செப்ட் இஸ் நாட் ரூல் ஆஃப் லா? சரி, இது வந்து கொஞ்சம் யூனோ கன்ஃபியூசிங்காக இருக்குது. இது வந்து ஒரு கான்செப்சுவல் கேள்வி. ரூல் ஆஃப் லாவை பற்றி நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் ஏன் இதை வந்து இந்த கிரே ஷேடட் பாக்ஸில் ரூல் ஆஃப் லா கொடுத்துருக்கேன் நான் பேஜ் நம்பர் 213 என்னோட புத்தகத்தில். பட் அதை நான் ஏன் திருப்பி இங்கே பேஸ் பண்ணலன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னால் நடந்த 2021 or 22 டிஸ்கஷனில் அந்த ரூல் ஆஃப் லாவையே நான் பேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால என்னோட புத்தகத்தை வாங்கினீங்கனாலும் பேஜ் நம்பர் 213 நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா இதுக்கு முன்னால் டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னாலும் பார்க்கலாம். அதனால நான் திருப்பி பேஸ் பண்ணல. பட் ரூல் ஆஃப் லான்றது என்னங்க? எல்லாரும் சமம். தவறு செய்தவரை வந்து கோர்ட்டில் வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவரை தண்டிக்கக்கூடாது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். யாருமே வந்து சட்டத்திற்கு விதிவிலக்கு கிடையாது. அண்ட் பாராளுமன்றத்தால் இயற்றுகிற சட்டம், யூகேவை பொறுத்த வரைக்கும் ரூல் ஆஃப் லான்றது யூகேல, இங்கிலாந்துல கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அது வந்து நீதிமன்றங்கள் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. நம்ம ஊர்ல அதற்கு பதிலாக அரசியலமைப்பு சட்டங்கள், கான்ஸ்டிடியூஷனல் லா, இதுதான் ரூல் ஆஃப் லாவோட தாத்பரியம். ரைட்டுங்களா? ஸோ இதில் எதெல்லாம் ரூல் ஆஃப் லா கிடையாது? நேச்சுரல் ஜஸ்டிஸ். நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன? யாரையா ஒருத்தரை வந்து தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேர் ட்ரையல் கொடுக்காம அவங்கள தண்டிக்க கூடாது. அதுதான் முதல் விஷயம் ரூல் ஆஃப் லால. அப்படின்னா அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸா? கண்டிப்பா ஒருத்தரை வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு முன்னால அவரோட வாதத்தையும் பிரதிவாதத்தையும் கேட்கணும். ஸோ அது ரூல் ஆஃப் லா தான். ஃபேர் பிளே, நியாயமான செயற்பாடு. ஈக்விட்டி, ஈக்விட்டினா சமமாக நடத்தப்படும், எல்லாரும் வந்து சமமாக நடத்தப்படுவது. ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டி. ரைட்டுங்களா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நீதி சமத்துவம், இதுல நீங்க பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல வந்து கரெக்ட் ஆன்சர் டின்னு போட்டிருக்கு. நானும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கேன். பட் இதுவும் கொஞ்சம் குழப்பமான கேள்வி தாங்க. ஏன்னா ஜுடிஷியல் ஈக்குவாலிட்டின்றதையும் சில பேர் வந்து எல்லாரும் சமம், சட்டத்தின் முன் எல்லாம் சமம், நீதியின் முன் எல்லாரும் சமம் அப்படின்றதும் ரூல் ஆஃப் லா தான். ஆனால் ஈக்விட்டின்றது என்ன? ஜஸ்டிஸ், சமூக நீதி, பொருளாதார நீதி, அதுதான் ஈக்விட்டி. அது வந்து ரூல் ஆஃப் லாக்கு அப்பாற்பட்டதா அப்படின்ற மாதிரியும் ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் டி. இது நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு அதான் ஃபஸ்ட்டு செகண்டை கண்டிப்பாக விளக்கி வச்சிடலாம். அது நிச்சயமாக ஆன்சரில், ஏன்னா அதெல்லாம் ரூல் ஆஃப் லான்றது நிச்சயமாக தெரியும் உங்களுக்கு. சி அண்ட் டிக்குள்ளே நீங்கள் டாஸ் அப் போட்டு ஆன்சரை எழுதலாம். ரைட்டுங்களா? ஜுடிஷியரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் விச் ஆர்டிகல்? ஆர்டிகல் 50. இதுவும் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் டிஸ்கஷன், ஆர்டிகல் வைஸ் டிஸ்கஷன் சாப்டர் 16 டிபிஎஸ்பியோட புத்தகத்துலையும் இருக்குது. ஆர்டிகல் 50 சேஸ் the state shall endeavor to செப்பரேட் ஜுடிஷியரி ஃப்ரம் தி எக்ஸிக்யூட்டிவ். அதன்படி சிஆர்பிசி சட்டம் மூலமாக 1973 ஆல்மோஸ்ட், அதாவது நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றா இருக்கக்கூடாது. ஏன்னா வெள்ளைக்காரங்க காலத்தில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் யார் கலெக்டராக இருந்தாங்களோ அவங்களே தான் நீதி அரசரும் அந்த மாவட்டத்துக்கு. ரைட்டுங்களா? ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, ரூல் ஆஃப் லாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து காலனி மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட். பட் ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் நிர்வாகத்துறையில் இருக்கிறவரோட ஹெட்டே வந்து நீதித்துறைக்கும் ஹெட்டாக இருந்தாருன்னா அவங்க நிர்வாகத்தில் எந்த கோளாறு வந்தாலும் அதை வந்து சரியாக தண்டிக்க மாட்டாங்களா? இல்லைங்களா? நம்மளே நம்மளோட தப்பை ஒத்துப்போமா? அந்த மாதிரி ஒத்துக்கணும், அது நல்ல விஷயம். பட் ஆனால் ஒரு ஒரு அரசாங்கம் நடத்தும் பொழுது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இடமே கொடுக்கூடாது. அதனால சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் நீதித்துறையும்
பிரிக்கப்படணும். அது சுதந்திரம் கிடைக்கும் போது உடனே ஒரே நாளில் பிரிச்சிட முடியுமா? முடியாது. அதனால தான் அதை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ஆட் பண்ணாங்க. அது படிப்படியாக இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நிர்வாகத்துறையும் சட்டத்துறை நீதித்துறையும் தனித்தனி தான். ரைட். ஸோ அது வந்து ஆர்டிகல் 50 ஷரத் 50ல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அதற்கான சரியான விடை. தி எசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இதுவும் வந்து கொஞ்சம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பற்றி என்னோட புத்தகம் இல்லை, நான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்ன, ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஏன் வந்தது, ரைட், எதனால் அரசாங்கத்தோட செயல்பாடுகள் வந்து போதுமான அளவு மக்களுக்கு வந்து தேவையான நீதியை கொடுக்காததுனால நீதித்துறையே, ஜுடிஷியரியே, கோர்ட்ஸே வந்து தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலைக்கு மீறி, அவங்களோட வேலை என்ன, சட்டம் அரசியலமைப்பு படி சரியா தவறா, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லாஸை செக் பண்றது, அண்ட் சட்டத்தால் இயற்றப்பட்ட தண்டனைகள் இல்லைன்னா சிவில் மேட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் அதன்படி நீதி வழங்குவது, இதுதான் நீதித்துறையோட வேலை. ஆனா இதையும் தாண்டி, அதையும் தாண்டி புனிதமானதுன்ட்டு அந்த மஞ்சுமல் பாய்ஸ் குணா பாட்டில் வரா மாதிரி, அதையும் தாண்டி நிர்வாகத்துறை, சட்டத்துறை, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் செய்ய வேண்டிய வேலையை நீதித்துறை எடுத்து செய்வதுன்னா அவர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்குவது, இதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ங்க. இதனால நீதி வந்து நிலைநாட்டப்படுது, ஏழைகளுக்கு நீதி கிடைக்குது, இதெல்லாம் அட்வான்டேஜ். ஆனா தேவையில்லாத தலையீடு இருந்ததுன்னா, ஏன்னா நீதித்துறையோட வேலை வந்து நீதி வழங்குவது, அதுக்கு தான் அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஒரு நிர்வாகம் செய்வதற்கோ சட்டம் இயற்றுவதற்கோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. அது வந்து லெஜிஸ்லேச்சர் பண்ண வேண்டிய வேலை, எக்ஸிக்யூட்டிவ் பண்ண வேண்டிய வேலை. அதனால அது வந்து வரம்பை மீறி தலையீடாக இருக்கக்கூடாது. இது ஒரு டிஸ்கஷன். ஆனா ஆக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல் ஆஃப் லான்றது ஆக்சுவல் நீதித்துறையோட வேலை, அது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கிடையாது. ஆக்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, பி அண்ட் சி கண்டிப்பா ஆன்சர் கிடையாதுங்க. ஏன்னா அது ரெண்டுமே ஜுடிஷியரியோட பேசிக் ஒர்க். அவங்களோட வேலையே சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, ஊக்கமாக சட்டத்தை விளக்கி கூறுவது. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல் ஆஃப் லா த்ரூ தேர் ஜட்ஜ்மெண்ட்ஸ், இது ரெண்டும் அவங்களோட முக்கியமான வேலைகள். ஆனா இதுல பாருங்க, ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம், ஆக்டிவ் இன்டர்வென்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி. இதுல தான் எனக்கு வந்து கொஞ்சம், இன்டர்வென்ஷன் ஆஃப் ஜுடிஷியரினா கண்டிப்பா ஜுடிஷியல் ஆக்டிவிசம்ல ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இருக்குங்க. அதுதான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அது ஜுடிஷியல் ஓவர் ரீச்சா மாறிடக்கூடாது. அது நான் என்னோட புத்தகத்தில் விளக்கியிருப்பேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ குழம்பு போயிட்டீங்கன்னா, ஜுடிஷியல் ஓவர் ரீச்ன்றது என்ன, தேவையில்லாமல் தலையிடுவது, அளவுக்கு அதிகமாக தலையிடுவது. ஆனால் ஊக்கமாக நீதித்துறை தலையிடுவது தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் ஏ அண்ட் டிக்குள்ளே ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அ 50% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் இட் ரைட். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, இது வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1957 நிறுவப்பட்ட ஒரு கமிட்டி. அது வந்து 3 tier சிஸ்டம் சொல்லிச்சு. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பல்வந்த் ராய் கமிட்டியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னோட புத்தகத்தில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 3 tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர், அதுதான் அதற்கான விடை. Name the Prime Minister when for the first time no confidence motion was moved. இது வந்து ஆக்சுவலா ஜவஹர்லால் நேரு, அதாவது முதல் பிரதம மந்திரி மேல 1952 50ல் கான்ஸ்டிடியூஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் 1964 வரைக்கும் பிரதமராக இருந்தார். அவர் ஒரு வாட்டியாவது அவர் மேலே வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்துருக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு ஓவரால் கெஸ் ஒர்க்கில் நீங்கள் பண்ணீங்கன்னாலும் அது கரெக்டு தான் பதில். இது வரைக்கும் 27-28 முறை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் அதிகமாக கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் மேலே தான். பட் ஜவஹர்லால் நேரு மேலேயும் 1963 அந்த சைனா வாருக்கு அப்புறம் கொண்டு வந்தார், ஜேபி கிருப்லானி கொண்டு வந்தார். அது தோற்கடிக்கப்பட்டது, அவர் கண்டினியூ பண்ணார் பிரதம மந்திரியா. பட் இதற்கான சரியான விடை ஜவஹர்லால் நேரு. ரைட்டுங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். Fundamental duties are formed part of the Constitution of India since its adoption. தவறு. 1976 நெருக்கடி நிலை, எமர்ஜென்சி அப்போ ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸில் பார்ட் 4A ஆர்டிகல் 51A 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் செய்யப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அது சரி.
Fundamental duties have become part of the constitution in accordance with the recommendation of Swaran Singh committee. அதுவும் சரி. Fundamental duties can be enforced through writ jurisdiction. தவறு. Fundamental rightsக்கு தான் writ jurisdiction. Fundamental அடிப்படை கடமைகளுக்கு கிடையாது. அண்ட் இது நீங்க பாத்தீங்கன்னா இதான் இது எல்லா புத்தகத்திலையும் இருக்குமே சார், ஏன் சார் இது போட்டு காமிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா எனக்கும் தெரியுங்க அது. ஆனா இந்த பாலிட்டி சிம்பிளிஃபைடோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்சுவல் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிரே ஷேடட் பாக்ஸ்ல இருக்குங்க எல்லா சாப்டர்லையும். நிறைய கேள்விக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரே ஷேடட் பாக்ஸை நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா ஒரு நிமானிக்க சொல்லியிருப்பேன், இல்லைன்னா ஒரு டேபிள சொல்லியிருப்பேன், இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த ஆர்டிகல் நம்பர் வருதுறதையும் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் யூனிக் ஃபீச்சர் என்னோட புத்தகத்துல, ரைட்டுங்களா? ஸோ அதனால நீங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க உபயோகப்படுவீங்க, ரைட்? அண்ட் அண்ட் அதன் மூலமா நீங்க தேர்வை கிளியர் பண்ணீங்கன்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம், ரைட்டுங்களா? ஸோ அது வந்து ஒரு நிச்சயமான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். அது 400 ரூபா தான் அந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி குயிக்காக ரிவைஸ் பண்ணுவதற்கும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுவதற்கும் அது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும், ரைட்? அதுதான் வந்து இந்த 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 கிரே ஷேடட் பாக்ஸை நீங்கள் தேர்வுக்கு முன்னால் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த கேள்வியில் நீங்கள் தவறே பண்ண மாட்டீங்க. ஏன்னா தெளிவாக இருக்கு. இட் வாஸ் ஆடட் த்ரூ த 42nd amendment, ரைட்? ஸோ ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் இல்லை, பேஸ்ட் ஆன் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு சிட்டிசன்ஸ் அண்ட் இட் இஸ் நான் ஜஸ்டிசைபிள் இன் கேரக்டர். அதை போயிட்டு நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. இந்த 4 பாயிண்ட் தானேங்க அந்த 4 கேள்வியாக வந்திருக்கு, ரைட்டுங்களா? ரைட். 2 தவறாக கொடுத்துருக்காங்க, 2 சரியாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். The mandate of official language commission under article 344, இது ரெண்டுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷனோட அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்து 1963 இயற்றப்பட்டது. பட் ஆர்டிகல் 344லையும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் என்னோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 383ல அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 343 and 344 டீல் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன். அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் கமிஷன் செட்டப் பண்ணுறது அது ஒரு சட்டம் மூலமாக வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963 மூலமாக. பட் அதற்கு உண்டான அம்சம் வந்து ஆர்டிகல் 344லையும் இருக்கு. அது வந்து ப்ரோக்ரெசிவ் யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தி யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். பட் ஆனால் அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்டில் வந்து தொடர்ந்து உபயோகிக்கலாம் ஆங்கிலத்தை அப்படின்றத வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால் அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போது ஆங்கிலம், ஹிந்தி ரெண்டுமே அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன். ஸோ இது ரெண்டுமே வந்து பட் ஆனால் அந்த அஃபிஷியல் கமிஷன் லாங்குவேஜ் கமிஷனோட மேண்டேட்டில் வரும். அவர்களுக்கு உண்டான என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான லிஸ்ட்டில் இது இரண்டுமே வரும். வேர்ட் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் வேர் ஆடட் த்ரூ 42nd Amendment Act in 1976. இதற்கு நிமானிக், இதுதாங்க நிமானிக் நான் சொன்னது, SSI. 3 words added in 1976 in the preamble. SSI, small scale industry, அதுதான் நிமானிக். சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, இது 3 வார்த்தைகளும் ஆட் பண்ணது 1976ல. ஸோ இந்த கேள்வி சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் செய்யப்பட்டது? அது 42nd Amendment 1976. அது நிமானிக் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த 20 கேள்விகள் கான்ஸ்டிடியூஷன் சம்மந்தப்பட்டது. ஸோ 2019, 2021, 2022 3 கேள்விகளையும் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இது பாருங்கள், புத்தகத்தை வாங்கி படிங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற புத்தகமாக இருந்தாலும் இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் பகிருங்க. அஃப்கோர்ஸ் நான் என்னோட வீடியோஸ் அதையும் நான் வந்து இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த வீடியோஸ்லாம் போட்டு அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த புத்தகத்தில் வீடியோஸ் வந்து மெக்ரா-ஹில் எட்ஜில் ஆங்கிலத்தில் ஏற்கனவே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். புத்தகத்தில் ஆங்கிலத்தில் தான் படிக்க போகிறீங்க. பட் இருந்தாலும் சார் தமிழில் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பெட்டராக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து தமிழ்லையும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த, ரைட், உங்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய விஷயம், இல்லைன்னா எதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நல்லா அப்படின்ற விஷயத்த தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ரைட். அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க. இந்த குரூப் 1 எழுதுறவங்களும் சரி, குரூப் 4 எழுதுறவங்களும் சரி, இந்த வீடியோஸை பார்த்து பயன்பெறுங்க. குரூப் 2க்கான வீடியோவையும் நான் ஏப்ரல் 2க்குள்ளே குரூப் 2 அந்த லாஸ்ட் ஒரு 3-4 ஆண்டுகளில் இருந்த மொத்தமான கேள்விகள் குரூப் 2, 2A கம்பைண்டாக ஒரு 35-40 கேள்விகள் இருக்குது பாலிட்டியில். அந்த கேள்விகளை நான் குயிக்காக இதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். நன்றி.
ஆல் தி பெஸ்ட்.